அதே நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற பொழுது நடக்கக்கூடிய சில தவறுகள். அதுல முதலாவது, ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி வுது செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இது மார்க்கம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீதை பிழையாக புரிந்ததனால் தான் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற பொழுது வுது செய்வதற்கு முற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு வுது கடமை இல்லை, அவர் தொழுகைக்காக செல்லவும் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஒரு ஜனாசாவை நீங்கள் குளிப்பாட்டுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்தஉ பிமயாமினிஹா வ மவாலிஇல் வுதுஇ மின்ஹா. ஒரு ஜனாசாவை குளிப்பாட்ட நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது வுது செய்கின்ற உறுப்புகளிலே இருந்து ஆரம்பியுங்கள். இதான் கட்டளை. அதாவது முதலாவது வலது கையில் இருந்துதான் ஒரு ஜனாசாவுக்கு நாங்கள் தண்ணீர் ஊத்த வேண்டும். அதனுடைய அர்த்தம் வுது செய்யுங்கள் என்பது அல்ல. இப்தஉ நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அதன் வலப்புறத்தில் இருந்து அதனுடைய வுது செய்யக்கூடிய உறுப்புகளிலே இருந்து ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார். எனவே எந்த ஒரு ஹதீஸிலும் ஜனாசாவுக்கு வுது செய்ய வேண்டும் என்கிற எந்த கட்டளையும் இல்லை, அது சுன்னாவும் இல்லை. ஒரு ஜனாசாவை அதனுடைய வலது கையில் இருந்து எப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள். எனவே அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒரு ஜனாசா, சிலரை பார்க்கின்றோம் கடல் நீரால் தான் கழுவப்பட வேண்டும், ஜம்சம் தண்ணீரால் தான் கழுவப்பட வேண்டும் என்றெல்லாம் அடம் பிடித்து ஜனாசாவை தாமதப்படுத்துவதை பார்க்கிறோம். அதுவும் மார்க்கமில்லை. சாதாரண சுத்தமான நீர், இரண்டாவது இழந்த இலை கலந்த நீர், அது இல்லை என்றால் சவர்க்காரம் கலந்த நீர், இறுதியாக கற்பூரம், இந்த 3 நீராலும் தான் குளிப்பாட்டப்படுவது. கடல் தண்ணீரோ ஜம்சம் தண்ணீரோ எந்த விதமான நிர்பந்தமும் மார்க்கத்தில் இல்லை.